நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் 17. சடத்தை எடுத்து மயில் நிகழ்த்தி திகைப்பில் உயிரும் அகப்படவும் தேசாசார அதிமோக திருக்கில் மனமும் உருக்கமுடன் கடத்தை எனதென்ற விமான கருமா மயிலாருடன் ஆசை காதலதனில் உயிர் மறந்து கலங்கி தீயங்கி அலைவேனோ நடத்தை அறியா பரிபாகனாக்கி ஒன்றன் இருபதத்தை நம்ப மனத்தில் ஊர்தி என்றாய் நாட்டி எனையோராளாக்கி மடத்தை அறிய வழிந்தளிப்பாய் மதிவால் நூதலை மலைமகளே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் பாடலின் விளக்கம் 17. தாயே, பூர்ணசந்திரன் போன்ற திருமுகத்தை உடையவளே, பர்வதராஜனுக்கு மகளாய் தோன்றிய பார்வதி தேவியே, மயிலாடுதுறையில் வரையில்லா வரங்கள் தரும் வள்ளலாய் வீற்றிருக்கும் மாயூரநாதனின் உயிர் நாடியாய் அண்டினவருக்கு அபயம் தந்தருளும் அபயாம்பிகை தாயே, என்னை ஆட்டி வைக்கும் அறியாமை அகற்றி அருள் புரிவாயே. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 314. ராகே தந்து வதனா. பூர்ணச்சந்திரன் போன்ற திருமுகத்தை உடையவள். கடல், யானை, சந்திரன் இவற்றை பார்க்க பார்க்க ஆனந்தமாகவே இருக்கும், அழிப்பே இராது. அது போன்ற திருமுகத்தை உடையவள். நம் உடலில் உள்ள இந்திரியங்களினால் வரும் சிற்றின்பங்களை நாம் பேரின்பமாக நினைத்து அதிலேயே உழலுகிறோம். இதைத்தான் அபயாம்பிகை பட்டர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். இதுதான் மாயையின் வேலை. பாலைவனத்தை போன்றது இந்த மானுட வாழ்க்கை. ஆனால் மனித மனமோ இதை சாஸ்வதம் என்று எண்ணி அதிலேயே நாட்டம் கொள்கிறது. கருங்கூந்தலுடைய பெண்களிடம் காதல் கொண்டு என்னை மறந்து நான் செல்லும் பாதை புரியாமல் கலங்கி அலைவேனோ என்று ஆசிரியர் அன்னையிடம் நம் சார்பாக கவலையுடன் வினவுகிறார். இம்மண்ணுலக வாழ்வில் மனிதன் 3 ஆசைகளில் மூழ்கி மூடனாய் திரிகிறான். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இம்மூன்றில் பெண்ணாசை என்பது மிக வலியது. அதை தாண்டுவது மிகவும் கடினமானது. இதை போக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சிரம் தாழ்ந்து பணிவுடன் விண்ணப்பிக்கிறார். உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் மாயையிலிருந்து என்னை காத்து என்னை பக்குவப்படுத்தி உனது 2 திருவடிகளையே பற்று உணர்வினை எனக்கு தந்து என்னையும் ஒரு மனிதனாக்கி என் அறியாமை அனைத்தையும் அறவே அழித்து என்னை ஆட்கொண்டு அருள் புரிவாயே அபயாம்பிகை தாயே. இங்கு வழிந்தளிப்பாய் என்று வருவதும் அபிராமி அந்தாதியில் 32 நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து என்று வருவதும் காண்க. இதன் உட்பொருள் யாதெனில் அன்னையே மனமுவந்து அன்பர்களிடம் அவளே வலிய வந்து, அதாவது தானாகவே வந்து அவர்களை ஆட்கொள்வாள் என்பதே.